பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. நம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். திரியேக பராபரன் ஆகிய கர்த்தாவே, தேவனுடைய மேய்ச்சலும் ஆடுகளும் பிள்ளைகளும் ஆகிய நாங்கள் உம்முடைய சன்னதிக்கு முன்பாக பணிந்து ஆராதனை செய்து உம்முடைய திருவசனத்தை கேட்டு படித்து கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அடைபடி இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆத்தும பஸ்தாத்தோடு உம்முடைய திருவசனத்தை கேட்டு அதை நன்றும் சற்பனமான இருதயத்தில் காத்து பொறுமையோடு கனி கொடுக்கும்படியாக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஒன்றான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். ஆராதனையின் ஆரம்பமாக கீர்த்தனையில் 139 கண்களை ஏறெடுப்பேன், மேறு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கிற ஞான சங்கீதங்களின் புத்தகம் அது 105ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் முடிய எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். சங்கீதம் 105. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரசாதப்படுத்துங்கள், அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ளே பிரசாதப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவன் இருதயம் மகிழ்வதாக, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாம் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்பு பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமுடைய அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்கு இட்ட ஆணைகளையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோப்புக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திரமாகிய தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்றார் என்பதுவே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதாகாலமும் இருக்கிறபடியே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் தங்கியிருக்கிறது. இன்றைய நாளுடைய செய்திக்கென்று நம்முடைய திருச்சபையால் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி அது பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 தொடங்கி 24 வரை. இந்த நற்செய்தி என்ன கூறுகிறது என்று சொன்னால்,
பரலோக விருந்தை குறித்து கூறுகிறார். ஒரு மனிதன் பெரிய விருந்தை ஆயத்தம் செய்து அழைப்பு விடுத்தான். பாலஸ்தீன நாட்டில் யூத முறைப்படி விருந்துக்கு குறைந்தது 2 முறை அழைப்பு கொடுக்க வேண்டும். அப்படியே அழைப்பு பெற்றவர்களும் விருந்து நாளில் அழைக்க ஆட்களை அனுப்பினார். முதல் அழைப்பில் இடம், தேதி, நேரம் அழைப்பு கொடுக்கப்படும். அடுத்த அழைப்பில் ஏற்று வருகிறேன் என்று சொன்னவர்களுக்காகத்தான் விருந்து ஆயத்தப்படுத்தும். எவ்வளவு பேர் அக்செப்டன்ஸ், நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார்களோ அந்த எண்ணிக்கையில் கூட குறைச்ச அதைத்தான் விருந்தாக செய்து யூத முறைப்படி மக்களுக்கு விருந்து கொடுப்பது வழக்கம். முதல் அழைப்பில் பல பேர் வருகிறேன் என்று சொன்னதால் பெரிய விருந்து ஆயத்தம் செய்துவிட்டார். அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் வருகிறேன் என்று சொல்லி அநேக மக்கள் சொல்லிவிட்டபடியினால் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் செய்துவிட்டார். விருந்து ஓகே, அழைக்கப்பட்டவர்களும் ஓகே. ஒவ்வொரு வாரமும் பரலோக விருந்து மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பரலோக விருந்தை போலத்தான் ஆண்டவரும் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி எல்லாரும் வாருங்கள் என்று அழைக்கிறார். ஆனால் உலகத்தின் மக்கள் பரலோகத்துக்கு செல்ல ஆசைதான். ஆனால் பரலோக விருந்தில் பங்கு பெற எவ்வளவு பேர் செல்கிறோம் என்று நமக்கு தெரியாது. இன்றைய நாளுடைய செய்தியை 3 தலைப்புகளில் கொடுத்து நாம் கடந்து செல்லலாம். ஒன்று, அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். Do accept the invitation. இரண்டாவது, அழைப்பை அலட்சியப்படுத்தாதீர்கள். Don't make any excuses. மூன்றாவது, ஆசீர்வாதத்தை இழந்து விடாதீர்கள். Don't lose the blessings. முதலாவது காரியம், அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். Do accept the invitation. ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். விருந்து பரலோகத்தில் இருக்கிறார். உலக வாழ்வே போதும் என்று வாழ்ந்தால் அதனால் பிரயோஜனம் இல்லை, ஒரு புண்ணியமும் இல்லை. நம்முடைய பொறுப்பு, கடமை, கொடுத்த வாக்கு, நான் பரலோகத்துக்கு செல்லத்தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரால் திருமுழுக்கு பெற்றேன், ஞானஸ்தானம் பெற்றேன். அந்த அழைப்பை ஏற்று நான் பரலோகத்துக்கு செல்வதற்கு என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நானும் பரலோகத்துக்கு வருகிறேன், வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஒவ்வொரு வாரமும் விருந்தை பெறுகிற பொழுதெல்லாம் நாம் அப்படித்தான் யோசிக்கணும். நம் பொறுப்பு, கடமை, கொடுத்த வாக்கு, விருந்துக்கு வருகிறேன் என்று சொன்னதினால்தான் ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் செய்யப்படுகிறது. அப்ப நீங்கள் வருகிறேன் என்று அழைப்புக்கு அக்செப்டன்ஸ் கொடுத்தபடியினால்தான் உங்களுடைய எண்ணிக்கையை நீங்களும் சேர்த்து இருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் ஒவ்வொருவராய் உலகத்தின் மக்கள் எல்லாம் ஒத்துக்கொண்டபடியினால்தான் மிகப்பெரிய விருந்தை ஆண்டவர் ஆயத்தம் செய்கிறார். அதுதான் அந்த விருந்துக்கு பெயர், இட் இஸ் நாட் a feast but it is a great feast. இது கிரேட் ஃபீஸ்ட் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. மத்தேயு 11:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. எவ்வளவு பேர் அழைக்கிறார்? வருத்தப்பட்டு உலகத்தில் நீங்கள் நொந்து போய் காணப்படுகிற பிள்ளைகளே, இந்த கொரோனாவினால் மிகவும் அவதிப்படுகிற என் ஜனங்களே, என் மக்களே, என் தேசத்தின் மக்களே, நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பி ஆண்டவரை தேடுங்கள் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். வருத்தப்படுகிற ஜனமே, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று ஆண்டவர் எத்தனை வாக்கு கொடுத்து அழைக்கிறார். அந்த அழைப்பை நாம் ஏற்று மனம் திரும்பி இந்த விருந்தில் பங்கு கொள்ள தயாராக இருக்கிறோமா? ஏசாயா 55 1-2 சொல்லுகிறது, தாகமாக இருக்கிறது இல்லை, பணமும் இல்லாமல் விலையும் இல்லாமல் வந்து குடியுங்கள். தாகமாக இருக்கிற என்னுடைய ஜனங்களே, எல்லாரும் விலையும் இல்லாமல் எந்த பணமும் கொடுக்காமல் இந்த விருந்துக்கு வாருங்கள், வந்து குடியுங்கள், புசியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எசாயாவை கொண்டு அழைக்கிறாரே. அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு நல்ல கிறிஸ்தவனாய் வாழ்கிற பொழுது ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு ஒரு அழைப்பு, அப்புறம் திடப்படுத்தல் எடுக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அழைப்பு, திருவிருந்தில் பங்கு பெறுகிற பொழுதெல்லாம் இது ஆண்டவரின் உடல், ஆண்டவரின் ரத்தம் என்று அருந்துவதில் சாப்பிடுவதன் காரணமே என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், நான் பெரிய விருந்தில் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லித்தான் நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட ஞானஸ்தானம், திடப்படுத்தல், திருவிருந்தில் பங்கு கொள்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், உங்களை ஞானிகளாக எண்ணாதிருங்கள், உங்களை வல்லவர்களாக எண்ணாதிருங்கள், உங்களை பிரபுக்களாகவும் ஆண்டவருக்கு மிஞ்சினவர்களாகவும் ஒரு காலம் எண்ணாதீர்கள். ஆண்டவர் அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் கிறிஸ்தவர்களாக, விசுவாசிகளாக, நம்பிக்கையின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are all believers in Christ. Believers, believing Christ. ஏன் அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏன் திருவிருந்திற்கு நாம் ஒரு பக்தி வணிகத்தோடு பங்கு பெறுவதில்லை? சற்று யோசித்து பாருங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே 13-14 வசனம் சொல்லுகிறது, பின்னானவைகளை மறந்து விடுங்கள், நேற்று பட்ட கஷ்டத்தை இன்றைக்கு நீங்கள் யோசிக்க வேண்டாம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நீங்களும் நானும் பயணம் செய்ய வேண்டும். நம்முடைய இலக்கே பரலோகம்தான். அந்த விருந்துக்கு உரிய அழைப்பை நீங்களும் நானும் ஞானஸ்தானத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அடுத்த திருவிருந்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த அழைப்பை நான் பரலோகம் வருகிறேன் என்று சொன்ன நீங்கள் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது காரியம், அழைப்பை அலட்சியப்படுத்தாதீர்கள். Don't make any excuses. நான் வாசிக்க கேட்ட அல்லது அந்த வசனத்துல சுவிசேஷ வாக்கியத்துல இங்க அழைக்கப்பட்டவர்களுக்கு வரலாம். இங்க அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் வருகிறேன் என்று சொன்னவர்கள் தான், சம்மதம் தெரிவித்தவர்கள் தான். வருகிறேன் என்று சொன்ன மக்களுக்காகவும் உணவு ஆயத்தப்படுத்தப்பட்டது, விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டது. முதல் சாக்கு ஒரு மனுஷன் சொல்லுகிறார், வயல் வாங்கினேன், பார்க்க போக வேண்டும் என்று சொல்கிறார். எங்கேயாவது பத்திரம் பண்ணின பிறகு வயலை போய் பார்க்க முடியுமா? அது கல் சாரியா, மண் சாரியா, அல்லது சிமெண்ட் சாறு என்று சொல்றது, நம்ம சுக்காம் சாலையா, என்ன வயல் என்று பார்க்காமல் எப்படி நீ பத்திரம் செய்தாய் வயலை? நான் வயலை கொண்டேன், நான் வயலை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சாக்கு போக்கு உலகத்திலே சொல்லுகிறோமே, எவ்வளவு ஒரு முட்டாள்தனம்! வயலை வாங்கவும் பார்த்திருக்க வேண்டுமே. அது மணலா, களிமண்ணா, செம்மண்ணா, வண்டலா, உவரா, கலரா, சுண்ணாம்பு சாரியா என்று பார்த்து அதற்கேற்றபடிதான் நீ விலை கொடுத்திருக்க வேண்டும். நீர் பாயுமா? கர்த்தர் சொல்லுகிறார், அழைப்பை ஏற்றுக்கொண்ட நீ விருந்துக்கு வா என்று அழைக்கிறார். கடவுளும் சொல்லுகிறார் ஆண்டவர், லேவியராகமம் 25:23 நிலம் என்னுடையது, இந்த பூலோகம், பூமி, அண்ட சராசரம் அனைத்தும் என்னுடையது, உனக்கு சொந்தம் என்று நீ ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பத்திரம் பண்ணினதினால் உனக்கு சொந்தம் கிடையாது. நிலம் கர்த்தருடையது, இந்த பூமியும் கர்த்தருடையது என்று சொல்லி கர்த்தர் இந்த நிலத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரே. எனவே நீங்களும் நானும் எப்பொழுதுமே பரலோக ராஜ்யத்திற்கு காத்திருக்காது உலக சொத்தை நம்பி போகிற பிள்ளைகளாக இருந்தால் விருந்தை அசட்டை செய்து விருந்துக்கு வர மனமில்லாமல் நான் வாங்கின வயலை குறித்து கவலைப்படுகிறவனாய் இருந்தேன், விருந்தை அசட்டை செய்துவிட்டேன். இரண்டாவது சாக்கு, 5 ஏர்மாடு வாங்கினேன், சோதித்து பார்க்க போகிறேன். என்ன ஒரு முட்டாள்தனம்! எங்கேயாவது மாட்டை வாங்குகிறவன் சந்தையில ஒரு பொதுவான வழக்கம், பல் பிடித்து பார்ப்பார்கள். மாட்டுக்கு அதான் வயசு. பல் பிடித்து பார்த்து எவ்வளவு பல்லு முளைச்சிருந்தது, கடா பல் வரைக்கும் போயிடுச்சுன்னா அது கேட்க மாட்டோம் என்றெல்லாம் யோசித்து தான் ஏர்மாடு வாங்கினவன் நல்லா உழ வேண்டுமே என்று சொன்னால் சோதித்துத்தானே வாங்கியிருக்க வேண்டும். இவன் பொய் சொல்லுகிறான், இங்கு இவன் சாக்கு போக்கு சொல்லுகிறான். விருந்தில் பங்கு கொண்டு விட்டு பின்னர் போய் அந்த மாட்டை சோதிக்க முடியாதா? விருந்தில் சாப்பிட்டு விட்டு போய் அந்த இடத்தை நாம் பார்க்க முடியாதா? விருந்தில் பங்கு கொள்ள அவனுக்கு விருப்பமில்லை. மாடுதான் வாங்கியாச்சே, மாட்டை உன் கொட்டாயில் உன் வீட்டில் அளவா கட்டி போட்டிருக்கிறாய், அதுவும் இரவு நேரம் எப்படி மாட்டை சோதிக்க முடியும்? எனவே நீ சொல்லுகிற இந்த சாக்கு போக்கு முட்டாள்தனமான சாக்கு போக்கு. வேண்டுமென்றே நீ உலகத்தின் மீது லயித்து விட்டாய், லயித்தபடியினால் ஆண்டோடைய விருந்தை நீ அசட்டை செய்கிறாய். மூன்றாவது சாக்கு, நான் திருமணம் செய்தேன், நான் திருமணமானவன் என்றாலே விருந்துதானே. மாமனார் வீட்டில் 3 அழைப்பு விருந்து, சொந்த பந்தங்கள் எல்லாம் விருந்து, புது மாப்பிள்ளை என்றாலே விருந்துதான். ஆனால் இங்கே அவன் என்ன சொல்கிறான், எனக்கு எல்லா விருந்து போயும் அதுபோல இந்த விருந்துக்கும் அவன் அழைத்த அழைப்பிற்கு வந்து சேர்ந்திருக்கான். இவன் புதுசா கல்யாணம் பண்ணவன் ஆண்டவர் விருந்துக்குத்தான் அழைக்கிறான்.
அப்ப புது மாப்பிள்ளை பொண்ணுக்கு விருந்து தான் முக்கியம்னா விருந்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், வேண்டுமென்றே இந்த விருந்துக்கு வர பிரியப்படல. நான் இப்ப புதுசா கல்யாணம் பண்ணேன், நான் ஜாலியா முக்கம்புக்கு போனோம், கல்லணைக்கு போனோம், மலைக்கோட்டைக்கு போனோம், தஞ்சாவூர் பூங்காவுக்கு போனோம், இப்படி ஒரு சாக்குப்போக்கை சொல்கிறான் என்றால், புது கல்யாணம் பண்ணவங்களுக்கு விருந்து, அந்த விருந்துதான் இந்த விருந்து என்று சொல்லி அந்த விருந்திலே பங்கு பெற இவன் மனம் வராதவனாய் ஒரு சல்லித்தனமான அல்லது தரமான ஒரு சாக்கை சொல்லி விருந்தை உதறுகிறானே. அழைக்கப்பட்ட நீங்கள் வரல, வருகிறேன் என்று சத்தியப்பிரமாணம் கொடுத்த நீங்கள் ஞானஸ்தானத்தில, திடப்படுத்தலில அல்லது திருமணத்தில எல்லாவற்றிலும் நான் பரலோகத்துக்கு செல்லத்தான் இந்த காரியம் என்று சொல்லி இருந்தீர்கள். ஆனால் இயேசுவின் அழைப்பை விருந்துக்கு பரலோகத்துக்கு வர நீங்கள் அசட்டை செய்து விட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுகிறார். அதுக்குத்தான் சொல்கிறார் ஆண்டவர் 107 சங்கீதத்துக்கு 3ஆம் வசனத்துல, நீங்கள் வரலன்னா என்ன? சங்கீதம் 107:3 சொல்லுகிறோம், கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் வருவார்கள், நீங்கள் போனால் போக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் பாத்திரமானல்ல. யாரோ இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தவன் மத்தியானம் 1 மணிக்கு பரலோக அழைப்பு என்றால் அவன் போய்விடுவான். அப்படித்தான் இன்றைக்கு நிலைமை உருவாகிவிட்டது. எனவே பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி நாம் கொடுத்த உறுதியை கடைபிடிக்க வேண்டிய பிள்ளைகளாய், நாம் சாக்குப்போக்கு சொல்லாதபடி விருந்துக்கு செல்ல வேண்டிய பிள்ளைகளாய் காணப்படுகின்றோம். கடைசியாக ஆசீர்வாதத்தை இழந்து விடாது. Don't lose the blessings. விருந்துக்கு உரியவன் நீ, விருந்தை ருசி பார்க்க வேண்டியவன் நீ, விருந்தில் பங்கு கொண்டு ஆசீர்வாதத்தை பெற வேண்டியவனும் நீதான். காரணம், நீ கிறிஸ்தவன். கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவன், கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவள். அப்படியானால் அசட்டை செய்து விட்டால் அந்த பரலோக வாய்ப்பு, அந்த விருந்து வாய்ப்பு புறஜாதியாருக்கு போய்விடும். எப்படி சிலுவையில் அறையப்பட்ட அந்த வலது பார்சத்து கள்ளன் கடைசி நிமிஷத்தில் மனம் திரும்பி இந்த விருந்தில் பங்கு கொண்டு விட்டானே, அவன் மனம் மாறினதினால் பங்கு கொண்டு விட்டான். ஆனால் நான் மனம் மாறிவிட்டேன், என்னை போல கிறிஸ்தவன் யாரும் இல்லை என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லி நான் வருகிறேன் என்ற அழைப்புக்கு உறுதி கொடுக்கப்பட்ட பிறகு நாம் விலகி போனால் அவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழக்க நேரிடும். ரோமர் 11:11 சொல்லுகிறான், அழைக்கப்பட்டவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட விருந்து அந்நியருக்கு சென்று விடுகிறார். நாம் யாரெல்லாம் பாவிகள் என்று சொல்லி, ஈரர்கள் என்று சொல்லி, அவனா ஐயோ என்று சொல்லுகிறோமே, அந்த புறஜாதியார், அந்த அந்நியருக்கு இந்த உணவு போய் சென்று விடுகிறது. இந்த விருந்தில் அவன் அழைக்கப்பட்டு அவனுக்கு அந்த விருந்து கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், நீங்களும் நானும் அந்த விருந்தில் பங்கு கொள்ள வருகிறேன் என்று வாக்கு கொடுத்தோம். எனவே வாக்கை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், காப்பாற்றி இருக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவருக்கு அழைப்பை அசட்டை செய்வதற்கு இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு அல்ல. நான் இந்த நிலம் வாங்கினேன், மாடு வாங்கினேன், கல்யாணம் பண்ணினேன், இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு அல்ல. நீ இவ்வளவையும் இழந்து நீ பாதாளத்துக்கு போறதுக்கு பதிலா ஆண்டுடைய விருந்தில் பங்கு பெற்று பரலோக வாழ்வைக்கான ஆண்டவர் பொன்னை அழைக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் என்னங்க நம்ம யோசிக்கலாம், நான் கோயிலுக்கு வார வந்தேன், என்னைய விட்டுட்டு பக்கத்தில் உள்ள ஆளுக்கு ஒரு அந்நியம் எப்படி பரலோகம் போகும், எப்படி இந்த விருந்து போகும்? ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் 143ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்துல, நீதிமான் உலகத்தில் ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை ஆண்டுடைய பார்வையில். அப்படியானால் அழைக்கப்பட்டவர்கள் விருந்துக்கு தவறி போனால் அந்நியருக்கு விருந்து போய் சேரும். எனவே நாம் அசட்டை செய்யாதபடி விருந்துக்கு அழைப்பு கொடுத்திருக்கிற அழைப்பை ஏற்றுக்கொண்ட நான் ஆண்டவருடைய விருந்திலே பங்கு பெற்று பரலோக வாழ்வை காண வேண்டும் என்னுடைய வாஞ்சையா இருக்கட்டும். ஒரே வருஷத்தை வாசித்து நாம் படிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 7 வசனங்களை வாசித்தால் ஆண்டவர் சொல்கிறார், எரேமியாவை கொண்டு எசேக்கியேலை கொண்டு கலக வீட்டார். அவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, அவர்கள் விருந்துக்கு வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, விருந்தை இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு விருந்து போடும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தப்பட்ட விருந்து நமக்கு இல்லாமல் சாக்கு போக்குகளினாலே யாருக்கோ போய் சேரும் என்ற நிலையை ஆண்டவர் எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார். எனவே நாம் அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் கண்டிப்பாய் விருந்தில் பங்கு பெறுவதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டு, நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு
ஆண்டவர் என்றைக்கு இந்த விருந்துக்கு நம்மை வாருங்கள் உள்ளே என்று சொல்லுகிற வரைக்கும் நாம் நம்மை காப்பாற்றிக் கொண்டு ஆயத்தமாய் இருந்து அந்த விருந்தில் பங்கு பெற்று பரலோக வாழ்வை காண கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து ஆண்டு காப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் பொறுமையும் நிறைந்த கடவுளாய் இருக்கிறபடினால் இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் இந்த உலகத்தில் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய கிருபையாகவே இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய கிருபைதான் எங்களை தாங்குகிறது, உம்முடைய கிருபைதான் எங்களை பாதுகாக்கிறது, உம்முடைய கிருபைதான் ஆண்டவரே இந்த உலகத்தின் எத்தனையோ விதமான பயத்துக்கும் நோய்க்கும் திகிலுக்கும் எங்களை பாதுகாத்து வருகிற தயவிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை குறிப்பாக ஆலயங்கள் நடத்த முடியாதபடி இந்த உலகம் எங்கிலும் இருக்கிற மக்களையும் தேசங்களையும் வாட்டி வதைக்கிற ஆண்டவரை கண்ணுக்கு புலப்படாத கொரோனா என்ற அந்த நோய் மக்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கிருமி எங்கும் பரவி கொண்டிருக்கிறதை ஆண்டவர் நாங்கள் கேட்டு கலக்கமடைந்து காணப்படுகிறோம். ஆனாலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால், நீ கர்ஜிக்கிற சிங்கமா எங்களோடு கூட இருக்கிறபடியினால் எங்களை எதுவும் ஒன்றும் செய்ய மாட்டாது என்று நாங்கள் நம்பி உண்மையே இறுக பிடித்துக் கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய அழைப்பை நாங்கள் உணர்ந்த பிள்ளைகளாய், உம்முடைய அழைப்புக்கு எங்களை ஒப்புக் கொடுத்த பிள்ளைகளாய், உம்முடைய அழைப்பிலே எந்த சாக்கு போக்கும் சொல்லாதபடி நீ ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற விருந்தில பங்கு கொண்டு உம்முடைய அளவற்ற ஆசீர்வாதங்களை ருசித்து பரலோக வாழ்வை காண செய்ய போகிறதற்காக கூட உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகத்தின் மக்களுக்காக, உலக தேசங்களில அமெரிக்க தேசத்திற்காக, பிரேசிலுக்காக, ஆண்டவரே பிரான்சுக்காக, இத்தாலிக்காக மற்றும் ஆண்டவரே ஜெர்மனி ஸ்வீடனுக்காக மற்றும் இறைவா சிங்கப்பூர் மலேசியா மற்றும் உள்ள எல்லா நாடுகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். சீனாவுக்காக ஜெபிக்கிறோம் மற்றும் இந்திய தேசத்திற்காகவும் மகாராஷ்டிரா மாநிலத்திற்காகவும் குஜராத்திற்காகவும் டெல்லிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. குறிப்பாக நாங்கள் ஜீவிக்கிற தமிழ்நாடுக்காக, இந்த தமிழ்நாட்டின் சென்னைக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. சென்னையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கிற செய்திகள் எங்களை கலங்கடிக்கிறதுக்காக, அங்குள்ள எங்களுடைய உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த சென்னை மக்கள் ஒவ்வொருடைய பாவங்களையும் மன்னித்து என் தேவன் தயவாய் உடைய மன இரக்கத்தினால் உருக்கத்தினால் மக்களை என் தேவன் மீட்டுக் கொண்டு இந்த கொரோனா நோயிலிருந்து விடுபட மக்களெல்லாம் மனம் திரும்ப உண்மை அதிகமாய் சேவிக்க உண்மை அண்டிக் கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்படியா நாங்கள் வாழுகிற திருச்சிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தஞ்சாவூர் மற்றும் விழுப்புரம் தகப்பனே, ராணிப்பேட்டை எல்லா இடங்களுக்காக, சேலத்திற்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் திருப்பூருக்காக, கரூருக்காக, பெரம்பலூர், அரியலூருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். புதுக்கோட்டைக்காக ஜெபிக்கிறோம். ராமநாதபுரத்துக்காக ஜெபிக்கிறோம். தூத்துக்குடிக்காக ஜெபிக்கிறோம். என் தேவ கிருபை இந்த மாவட்டங்களிலெல்லாம் அதிகமாகி கொண்டிருக்கிற கொரோனாவுடைய தாக்கத்தை குறைத்துக் கொடுத்து என் தேவன் எல்லாருடைய பாவங்களையும் ஒரு விஷயம் மன்னித்து தேவ கிருபை பிள்ளைகளை ஆட்கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகின்றோம். எங்களுடைய திருச்சபைக்காக, திருச்சபையுடைய பேராய அவரது குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீர் உங்களுடைய வளையத்திற்குள்ளாக பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து இறைவா ஆலோசனை சங்கத்தாருக்காக, ஊழியம் செய்கிற அநேக குருமார்களுக்காக மற்றும் திருச்சபை மக்களுக்காக, இந்த திருவெரும்பூர் கூறி செய்கிற மக்களுக்காக, காவிரி நகர், பாரத நகர், வாழவந்தான் கோட்டை, இந்த திருவெரும்பூர் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். மீண்டுமாய் எல்லோரும் நாங்கள் சந்திக்கக்கூடிய, கூடக்கூடிய, ஐக்கியப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து விரைவிலே ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படவும் உடைய நாமத்துக்கு மகிமையாய் நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை பரமளர் நாம் ஆண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் நமது திருமுகத்தை உண்மையில் பிரகாசிக்க
உனக்கு சமாதானம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகலம் நன்மையாகவே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். அன்பார்ந்தவர்களே, இந்த கொரோனா நோய்க்காக எல்லோரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வீட்டில் இருங்கள், எங்கும் செல்ல வேண்டாம். விரைவில் நாம் ஆலயத்தில் சந்திப்போம் என்ற விசுவாசத்தோடு கூட எல்லோரும் காத்திருங்கள். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.